கட்டா குஸ்தி 2ல வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். அரண்மனைக்கும் காஞ்சனாக்கும் மறுபடியுமா போட்டி? சிங்கம்க்கு அப்புறமா சூர்யா இப்போ மலையாளத்துல போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாரு. செல்ல ஐயாவுடைய இயக்கத்தில் 2022ல் விஷ்ணு விஷாலுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் கட்டா குஸ்தி. யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு வசூல் இந்த திரைப்படம் கொடுக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வசூல் எடுத்த திரைப்படம், ஃபேமிலியாக எல்லாருமே பார்த்து ஃபன்னாக என்ஜாய் பண்ண ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக 2022ல் இந்த கட்டா குஸ்தி தான் முதல் இடத்துல இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டை எவ்வளோ காமெடியாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. ஃபன் எலமெண்ட்ஸ் வெறும் காமெடியாக மட்டும் இல்லாமல் ஹீரோயின்ஸ்குள்ளேயே நிறைய எலமெண்ட்ஸை கொண்டு வந்ததுனாலே படம் ஹிட் ஆச்சு. குறிப்பாக ஐஸ்வர்யா லக்ஷ்மியை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவ்வளோ ஹிட்டாக இருக்குமா அப்படின்றது தெரியல. இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி கிடையாது, வேற ஒரு ஆக்ட்ரஸ் தான் ரீப்ளேஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. எஸ், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச இந்த பார்ட் 2 திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, கட்டா குஸ்தி பார்ட் 2. ஸோ அதனால் இந்த படத்துலேயும் ஐஸ்வர்யா லக்ஷ்மி தான் இருக்காங்க அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய பூஜையும் போட்டாச்சு. விரைவில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிரேமம் படத்துக்கு அப்புறமா நிவின் பாலி பெருசாக எங்கேயுமே ஷைன் ஆகலையோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு ஏற்ற கதையும் உருவாகலப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ அவர் நிறைய படங்கள்ல நடிச்சுட்டே இருந்தார், ஆனாலும் அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காமே இருந்துச்சு. நான் இப்போ அப்படி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறித்தனமாக நிறைய ஸ்கிரிப்டில் இறங்கியிருக்காங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற படம் கூட ரெடியாக இருக்குது. அதே மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரியே ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதற்கு அடுத்தபடியாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமுடைய இயக்கத்தில் 7 கடல் 7 மலை அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த படமும் பெரிய ஒரு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடவே பென்ஸ் அப்படின்ற திரைப்படம் லோகேஷ் கனகராஜுடைய தயாரிப்பில் இந்த படத்தில் வில்லனா டுவல் ரோலில் நடிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா அவருடைய பேர் பெருசாக பேசப்படும் அப்படின்ற மாதிரிலாம் நம்புகிறாங்க. இது இல்லாமல் அடுத்ததாக இப்போ மறுபடியும் ஒரு திரைப்படத்தில் தான் கமிட் ஆயிருக்காரு. பி உன்னிகிருஷ்ணனுடைய இயக்கத்தில் பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்ட கதைக்களத்தில் உருவாகக்கூடிய ஒரு படத்தில் கதாநாயகனாக இப்போது கமிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நிவின் பாலி. அண்ட் நிவின் பாலியுமே மலையாளம் மட்டுமே இப்போ ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கிறதுக்கான ரீசனுமே அடுத்தடுத்தது அதில் நிறைய படங்கள் பண்ணிவிட்டு திரும்ப எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு ரவுண்டு வரலாம். ஆனால் அவர் போகவே நிறைய லாங்குவேஜஸ்லேருந்து அவர் அப்ரோச் பண்ணுறதுனால அவர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி மல்டிபிளாக நடிச்சுக்கிட்டு இருக்காராம். அதனால தான் அவருடைய திரைப்படங்களுக்காக இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு காத்திருக்காங்க. சூர்யா இப்போது கருப்பு அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு, ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில். இதில் த்ரிஷா நடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது தான். இதற்கு அடுத்தபடியாக சூர்யா என்ன படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி வெங்கி அட்லூரியோடைய இயக்கத்தில் ஒரு சூப்பரான பயோபிக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக ஜித்து மாதவனோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு சூர்யா. ஆவேஷம் அப்படின்ற ஒரு படம், அந்த ஒரு படம் போதும் நான் யாருன்னு சொல்கிறதுக்குன்ற மாதிரி சூப்பரான ஒரு நடிப்பை ஃபகத் வாசல் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதைக்களமும் அது எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட் ஆச்சு. குறிப்பாக தமிழ் அண்ட் தெலுங்கு மலையாளத்தில் செம ஹிட்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்தோடைய முடிச்சிடாம அடுத்ததாக ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன்னான திரைப்படமாக மட்டுமே எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ எடுக்க போகிற திரைப்படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிக்க போகிறார் சூர்யா. ஈவன் சூர்யா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். சிங்கம்லலாம் சீரியஸாக உட்காந்து பார்த்தவன் நான் அப்படின்ற மாதிரிலாம் ஜித்து மாதவன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இப்போ சூர்யா வச்சு ஒரு படம் பண்ண போகிறதாகவும் அதில் நஸ்ரியா அவருக்கு கதாநாயகியாக நடிக்க போகிறதாகவும் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதனால் ஒரே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. சூர்யா இப்போ தமிழ், ஹிந்தி, மலையாளம் எதையும் விடுறதால வரிசையாக எல்லாத்துலேயும் களைக்கட்ட வேண்டியதான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இறங்கியிருக்காரு. சுந்தர் சி இப்போது மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருடைய இயக்கத்தில் அடுத்தடுத்தது பாகங்கள் ரெடி ஆகணுமே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அதை பற்றியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. கலகலப்பு பார்ட் 2 வரைக்குமே படம் சூப்பர் ஹிட். பார்ட் 3 எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த படத்துக்கான வேலைகள்லாம் இப்போ ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஒரு பக்கம் அவருடைய அசிஸ்டன்ட்லாம் உட்கார வச்சு அதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறதாகவும் அண்ட் ஸ்கிரிப்டோடைய வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது இல்லாமல் அடுத்ததான் அரண்மனை 5 எடுக்கணுமே, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இதுங்க ஒன்றொன்னா போவோம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மூக்குத்தி அம்மன் 2 ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறமா கலகலப்பு 3 ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம போவோம்ல அப்படின்னு சொல்லி அரண்மனை 5 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பிளான் அண்ட் ப்ராசஸில் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே காஞ்சனாவுடைய பாகம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுவும் ரெடி ஆகிடும். அப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டும் கிளாஷ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குப்பா. ஈவன் 2 பேரும் ஒரே டேட்டில் ரிலீஸ் பண்ணாங்கன்னு என்ன யோசிச்சு பாருங்கள். அப்படியே இப்போதைக்கெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடியே இவருக்கு 2 படம் இருக்குது. அவர் பென்ஸ் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது கூடவே காஞ்சனா படத்துடைய ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருக்கு. அதனால் கிளாஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் இந்த படம்
படத்துடைய வேலைகள் மட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதோடைய ஃபோக்கஸும் ரொம்ப அதிகமாக இருக்கான் சுந்தர்சி மத்தியில். இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.